ஹலோ மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் இன்னைக்கு உங்கள்ட்ட ஒரு என்ன கருத்து சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னா, அ என்ன அப்படின்னா, எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா, பயணிக்கிறாங்க என்று நாமளும் வந்து அவங்கள வந்து பின்தொடரக்கூடாது. நமக்கான பாதைய நம்ம தேர்ந்தெடுக்கணும். அப்படிங்கிறது தான் நான் இன்னைக்கு பேச வந்திருக்கிறேன். அதாவது அவங்க இந்த ரூட்ல போறாங்க, நாமளும் இந்த ரூட்ல போவோம் அப்படின்னு நம்ம வந்து எப்பவுமே யோசிக்கக்கூடாது. அ நமக்கு எது வரும்? நமக்கு எதுல நம்ம ஃபெமிலியரா இருக்கோம்? நமக்கு எது வரும்? அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். யோசிச்சு தான் நம்ம அதுக்கு முடிவெடுத்து அந்த பாதையில தான் போணும். அவங்களும் போறாங்க, நானும் போறேன் அப்படின்ட்டு நம்ம போக்கூடாது. அதுமாரி நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, போற பாதை பார்த்தீங்கன்னா, சரியான பாதையாவே இருக்காது. அ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம மனசு சொல்றத கேட்கணும். அப்பந்தான் வந்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு கரெக்ட்டா இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நாம வந்து பார்த்தீங்கன்னா, காப்பி அடிக்கக்கூடாது யாரையும். நமக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு அடையாளம் வேணும். தனித்த அடையாளம் வந்து இருக்கிறது. நமக்கு வந்து ஒரு தனித்த அடையாளம் இருக்கு. அப்போ அந்த தனித்த அடையாளம் வேணும். அ அத நம்ம மறந்து மற்றவங்களோட நிழலா வந்து நம்ம எப்பவுமே வந்து திகழக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து வெளி உலகம் வந்து பார்த்தீங்கன்னா, சொல்றது வந்து இப்போ வெளி உலகத்தில வந்து சக்சஸ் அப்படியே சொல்றாங்கன்னா, நமக்கு உள்ளுக்குள்ள வந்து நமக்குள்ள அது வந்து வெறுமையா கூட இருக்கலாம். சரிங்களா? இப்ப வெளிய வந்து வெளி உலகம் வந்து சொல்ற சக்சஸ்ஸு அ நமக்கு வந்து நமக்குள்ள பார்த்தீங்கன்னா, அது வந்து வெறுமையா கூட இருக்கலாம். வெறுமையாகவும் இருக்கலாம். இது வெறுமையா கூட இருக்கலாம். அப்போ அ நமக்கு உண்மையான அ சந்தோஷம் வந்து எது தருது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்து, அத நம்ம வந்து தேர்வு செய்யணும். அப்படிங்கிறது தான் இதோடைய பொருள். அப்போ அ இப்ப வந்து எல்லாருமே ஒரே ரூட்ல போறாங்க. நானுமே அதே ரூட்ல போணும் அப்படிங்கிறது வந்து அவசியம் கிடையாது. அ நான் வந்து அ நான் ஒரு தவறுனாலும் நான் பரவால்ல. ஆனா நான் வந்து தனியாக தான் செல்வேன். அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கணும். இப்ப தனியா போறது பார்த்தீங்கன்னா பயமா இருக்கும். ஆனா, அதில தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சக்தி வந்து வெளிப்படும். இப்போ வந்து தனியா போறது கொஞ்சம் சிரமம் தான் தெரியும். நம்ம ஒரு டிஃபரெண்ட் ரூட்ல போறோம் அப்படிங்கிறது ஒரு சிரமமான விஷயம் தான். பட் அதில தான் நம்மளோட சக்தி வந்து வெளிப்படும். இப்போ நம்ம வந்து ஒருத்தங்கள பார்த்து காப்பி அடிச்சு வாழ்றத விடையும், ஆ ஒரிஜினலா நம்ம தோல்விய ஒத்துக்கிறது வந்து எவ்வளவோ மேல். ஒரிஜினலா நம்ம வந்து தோல்வி நம்ம சந்திக்கிறது வந்து எவ்வளவோ மேலான விஷயம் தான். ஒருத்தர பார்த்து காப்பி அடிச்சு நம்ம பண்றதுக்கு நம்ம வந்து ஒரு தோல்வி அடைஞ்சா கூட அது தப்பு நம்ம தோல்வி அடைஞ்சுட்டு ஒரிஜினலா தோல்வி கூட அடைஞ்சுட்டு போலாம். ஏன்னா நம்ம வந்து நம்மளா முயற்சி பண்ணி நம்ம செய்றோம். ஸோ நம்ம தோல்வி அடைஞ்சா கூட எந்த பிரச்சனையும் கிடையாது. சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து எல்லாருமே பயணிக்கிறாங்க. ஆனா நம்ம எங்க நிக்கணுமோ, அங்க நின்னு நம்ம யோசிக்கணும். இப்ப எல்லாருமே பயணிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, நாமளும் அவங்க கூட பயணிக்கணும்னு அவசியம் கிடையாது. எல்லாரும் ஓடும்போது நாமளும் ஓடணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. நம்ம வாழ்க்கைய வந்து பார்க்கணும். அப்ப நம்ம வந்து யோசிக்கணும். நம்ம வாழ்க்கைய பார்க்கணும், யோசிக்கணும். அப்ப யோசிக்காத ஒரு ஓட்டம் வந்து எங்கேயும் கொண்டு போகாது. நம்ம ஒரு யோசிக்காம ஒரு முடிவு செய்றோம், ஒரு விஷயங்கள் பண்றோம் அப்படின்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா, எங்கேயும் நம்மள கொண்டு போய் சேர்க்காது. அப்படிங்கிறது தான் இதோடைய கருத்து. அப்போ இப்போ வந்து எல்லாரும் ஒரே ரூட்ல போறாங்கன்னு நம்ம போக்கூடாது. நம்ம கனவு எத நோக்கி இருக்கு அப்படிங்கிறத நாம வந்து உணர்ந்து அத நோக்கி நம்ம போகணும். இப்போ எல்லாத்துக்குமே ஒரு ட்ரீம் இருக்கும்ல. எனக்கு இப்படி ஆகணும். நான் வந்து எனக்கு வந்து இந்த ப்ரொஃபஷன்ல நான் போகணும். எனக்கு இந்த ப்ரொஃபஷன் பிடிக்கும் அப்படின்னு இருக்கும். ஸோ அது என்னவோ அத நம்ம தேர்ந்தெடுக்கணும். தேர்ந்தெடுத்தா மட்டும் தான் நமக்கு அதில சக்சஸ் கிடைக்கும். நமக்கு இன்ட்ரெஸ்ட் எதுல இருக்கு அப்படிங்கிறத
பார்க்கணும். இப்போ வந்து எல்லாருமே பின்தொடர்ந்து இப்போ வந்து எல்லாரும் பயணிக்கிறாங்கன்னு நாமளும் வந்து பயணிக்கிறோம். அப்படி பயணிக்கிறோம் அப்படின்னா, அதில வந்து பெருசா எந்த இதுவும் இல்ல. ஆனா நம்ம இப்போ நாம ஒரு பாதையில பயணிக்கிறோம் அப்படின்னா, நம்மள வந்து ஒரு காலத்தில எல்லாரும் பின்தொடரணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன செய்யணுமோ அத செய்யணும். இப்போ எப்படி நாம வந்து இவங்கள மாரி நம்ம வந்து ஒருத்தர பின்தொடரணும்னு நினைக்கிறோமோ, அதேமாரி நாமளும் நம்மள பார்த்தீங்கன்னா, 4 பேர் பின்தொடர்ற மாரி நம்ம கொண்டு வரணும். அப்படிங்கிறது தான். அப்படி அப்படி கொண்டு வர நமக்கு என்ன செய்யணுமோ அந்த முயற்சியை நம்ம செய்யணும். இப்போ நமக்கு இப்ப ஆனா நம்ம வந்து இன்னைக்கு நம்மள பார்த்து சிரிப்பாங்க. ஆனா நாளைக்கு பார்த்தீங்கன்னா, நம்மள பெருமையா பேசுவாங்க. நமக்குன்னு நம்மளே நமக்கான ஒரு பாதைய உருவாக்கிட்டோம்னா, அவங்க நாளைக்கு ஒரு நம்மள பெருமையா பேசுவாங்க. சரிங்களா? ஓகே மக்களே, நான் இத தான் பார்த்தீங்கன்னா, உங்கள ஷேர் பண்ணணும்னு நெனச்சேன். அது என்னன்னா எல்லாரும் பயணிக்கிறார்கள் என்று நாமளும் வந்து பின்தொடரணும்னு அவசியம் கிடையாது. நமக்கான பாதைய நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது தான் நான் இன்னைக்கு உங்கள்ட்ட சொல்ல வந்த கருத்து. நான் வந்து இந்த கருத்தை சொல்லிட்டேன். ஓகே மக்களே, நம்ம அந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். எல்லாரும் லைக் பண்ணுங்க. லைக் பண்ணீங்க அப்படின்னா, அது எனக்கு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஷேர் பண்ணுங்க. உங்க ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஓகே மக்களே, அது பார்த்தீங்கன்னா என்னோட வீடியோஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் எப்பவும் சொல்கிற மாதிரி மக்களே, எல்லோரும் ஹாப்பியாக இருங்க, கான்ஃபிடண்ட்டாக இருங்க, ஜாலியாக இருங்க. பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் நல்லதே நடக்கும். நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் மக்களே. தேங்க்யூ ஸோ மச் மக்களே. தேங்க்யூ மக்களே. பாய் பாய் மக்களே.